ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் துன்பப்படுவோர் துயரம் தவிர்ப்பது அந்த பரம்பொருளான சிவபெருமானே என்று உறுதிபடக் கூறுகிறார். இதோ அந்த பாடல். இருந்து அழுவாரும் இயல்பு கெட்டாரும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா வகை செய்து வானவர்கோனும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லைதானே. இருந்து அழுவாரும் இயல்பு கெட்டாரும். உலகில் துன்பத்தில் அழுத்தி துடிப்பவர்கள், அதாவது இருந்து அழுவார். அது மட்டுமல்ல, நல்ல நிலையிலிருந்து தாழ்வடைந்து விட்டு தவிக்கின்றவர்கள் இயல்பு கெட்டார். இவர்கள் இருவருக்கும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில், உயர்ந்ததான தவநெறிகளை மேற்கொண்டு பரம்பொருளை அவர்கள் எண்ணிவிட்டால், அதாவது சிந்தித்தால், தியானித்தால், வருந்தா வகை செய்து வானவர்கோனும், அவர்களின் துன்பத்தை போக்கி அவர்களை வருத்தப்படா வண்ணம் தேவர்களின் தலைவனானிய தேவாதி தேவன் பரம்பொருளான சிவபெருமான் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லைதானே. அவர்களுக்கெல்லாம் பேரருள் புரிந்து அவர்களுக்கு இந்த பிறவியை தவிர வேறு எந்த பிறவியும் வராமல் பிறவி துன்பத்தை இல்லாது போக்குவான் என்கிறார் திருமூலர். இதைத்தான் அவர் இருந்து அழுவாரும் இயல்பு கெட்டாரும் அருந்தவம் மேற்கொண்டு அங்கு அண்ணலை எண்ணில் வருந்தா வகை செய்து வானவர்கோனும் பெருந்தன்மை நல்கும் பிறப்பில்லைதானே. உலகத்தில் துன்பத்தில் அழுத்தி துடிப்போர்களெல்லாம், நல்ல நிலையிலிருந்து தாழ்வடைந்து விட்டு தவிக்கின்றவர்களுக்கெல்லாம் உயர்ந்ததான தவநெறிகளை மேற்கொண்டு பரம்பொருளை சிந்தித்தால், தியானித்தால், அவர்கள் துன்பம் போக்கி அவர்கள் வருத்தப்படா வண்ணம் தேவாதி தேவனாகிய பரம்பொருளான சிவபெருமான் அவர்களுக்கு பேருள் புரிந்து அவருக்கு பிறகு பிறவித் துயரம் இல்லாது போக்கி விடுவான் என்று துன்பப்படுவோர் துயரை தவிர்ப்பது பரம்பொருளான சிவபெருமானே என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.